நீங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. மரத்துக்கு உயிர் இருக்கு, செடிக்கு உயிர் இருக்கு. நான் சொல்லட்டுமா, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கூட உயிர் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்களா? இந்த மண்ணுக்குள்ள ஒரு ஸ்டீலை பதிச்சு வச்சிருங்க. மண்ணுக்குள்ள ஒரு இரும்பு தூண ஸ்டீலை பதிச்சு வச்சிருங்க. கொஞ்ச நாளைக்குள்ள பாருங்க, மண்ணு சாப்பிட்றோம் இரும்ப. எல்லாத்துக்குமே ஒரு விதமான எனர்ஜி இருக்கு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அப்ப கவனிங்க, ஒருத்தர் நல்ல வீடை கட்டிட்டாங்க, வயிறு எரியுது உங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? நல்ல வீடுனாலே எனக்கு பிடிக்காது. அப்ப நல்ல வீடுனா தெரியுமா பண்ணும்? இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க கிட்ட நம்ம போவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க நல்ல வீட்டுல, நல்ல பெரிய வீட்டுல சந்தோஷமா சுகமா குடியிருக்காங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சிலருடைய வீடு பிரதிஷ்டைக்கெல்லாம் போனா உங்க மூஞ்சியா மாறுது? பக்கத்துல பார்த்து ஏன் மாறுது? அது ஒண்ணு இல்ல, உள்ள இருக்கிற பொறாமை, ஜலசு. அது எங்க அதெல்லாம் முகத்துல வந்துருங்க. இன்னைக்கு இதுல இருந்தெல்லாம் தேவ பிள்ளைகள் மனம் திரும்பணும். பேயும் பிசாசும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு, ரெண்டு பல்லைய நீட்டிக்கிட்டு, ஒரு வாழை வச்சுக்கிட்டு இப்படிலாம் வரமாட்டான். இப்படிப்பட்ட பேய் குணங்களுக்குள்ளாக தான் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். நான் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பேய்த்தனத்துக்குரியவைகள் என்பதை வேதம் போதிக்கிறது. இதுதான் கட்டுகளாய் மாறுகிறது. இதுதான் தூக்கமில்லாத இரவுகளாகவும், வியாதி உள்ள சரீரமாகவும், மன இறுக்கங்களும், குடும்பத்திலே தரித்திரங்களும், வாழ்க்கையிலே பல வகையான நஷ்டங்களும், கணவன் மனைவி உறவுக்குள்ளாக சந்தோஷமற்ற நிலைகளும், வீட்டுக்குள்ளே தேவதூதர்கள் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இருளை ஏற்படுத்துகிறது. அதுதான் பேதுரு எழுதுறாரு, நிறைய சகோதரர்களுக்கு இந்த பாடுகள் நிறைவேறிட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியல. தாழ்மையற்ற குணமும், பொறாமையும், பெருமையும், கீழ்ப்படியாத குணங்களும் அத்தனை பெரிய அபாயங்கரமான தீய சக்திகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேய் வெளியெல்லாம் இல்லைங்க சிஸ்டர், அமாவாசையில தான் வருதுன்னு நினைக்காதீங்க சிஸ்டர், சுடுகாடுல தான் இருக்குன்னு நினைக்காதீங்க சிஸ்டர். கொஞ்சம் பெருமை வந்துச்சுன்னா உள்ள இருந்தும் வரும் சிஸ்டர், உள்ள இருந்தே வரும், உள்ள இருந்தே வரும். ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வரக்கூடாது. வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும், மனுஷனுக்கு வரும். ஆனா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவரே, பொறாமையற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். நீங்க நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவத்தை நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் உண்மைங்க. உலகத்துல நீங்க நினைக்கலாம், பசங்களை பார்த்து அப்பா அம்மா பொறாமைப்படுவாங்களா? நான் பார்த்துருக்கேங்க. பிள்ளைங்களை பார்த்து பொறாமப்படுற அப்பா அம்மா, உங்களெல்லாம் சொல்லலைங்க, நீங்க தப்படுத்துக்காதீங்க, நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். வெளியே பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து பொறாமப்படுவாங்க. இன்னும் ஏன் சொந்த கணவனே மனைவியை பார்த்து பொறாமப்படுவார். சவுண்ட்லாம் பலமா இருக்கு, அனுபவம் பேசுதா? மனைவியை பார்த்து புருஷன் பொறாமப்படுவார். கூட பிறந்தவங்களை பார்த்து, சொந்த ரத்தத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குங்க. நான் சொல்லுகிறேன், இது மிகப்பெரிய ஆழமான பின்விளைவுகள் ஏற்படுத்தும் தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் தேவனே அதற்கு எதிர்த்து நிற்கிறாராம். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம பண்ண போறோம். என்னன்னா, ஆண்டவரே, யாரு நல்லா இருக்கிறத பார்த்தாலும் சந்தோஷப்படுற ஒரு இருதயத்தை தாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்லட்டுமா? எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அந்த நல்லா இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க உடம்பு, அவங்க மனசு, அவங்க வீடு, அவங்க குடும்பம், அவங்க உடுப்பு, அவங்க அணிகலன்கள், இது எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கு. அது பார்க்கும், இவங்களுக்கும் நம்மளை பிடிக்குமோ, இவங்களுக்கும் நம்மளை பிடிக்குமோ. வேதம் சொல்லுகிறது, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாம போனா அது அவனை விட்டு போயிடும். அந்த ஆசீர்வாதம் பார்க்கும், இவங்களுக்கும் நம்மளை பிடிக்குமோ. அப்போ நம்ம அவங்க வீட்லயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் குடும்பம் நடத்தலாம்னு சொல்லிட்டு புதக்குன்னு வீட்டுக்கு வந்துடும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமோ, செல்வமோ, அருளும், கிருபையும், உடல் ஆரோக்கியமோ, குடும்ப நிம்மதியும், சமாதானமோ, என்ன ஆசீர்வாதத்தை நீ விரும்புற அது உன்கிட்ட வரும். ஆசீர்வாதத்தை விரும்புங்க. அது எங்க இருக்கு?
உலகத்துல ஃபுல்லா பாக்குறீங்க. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வர வேண்டிய ஆஸ்தி எல்லாம் துன்மார்க்கெல்லாம் அதை பதுக்கி வச்சிருக்கிறானா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க மேல ஒரு நாளும் பொறாமையே படக்கூடாது, ஒரு நாளும் பெருமையே படக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணலாமா? நான் சொல்றேன், நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே, நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒருத்தர் 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 ஒரு ஒரு ஃபேமிலியா ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அவங்க அப்படியே ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அந்த போட்டோ அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, அவங்க ஒரு வீடியோவை வைக்கிறாங்க. அதை பார்த்தா நான் சொல்றேன், எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், அதை பார்த்தா எனக்கு மனசு வலிக்குது, எரியுது. ஏன்னா எங்க ஃபேமிலி நாங்க சந்தோஷமா இல்லையே, அந்த ஃபேமிலி அவ சந்தோஷமா இருக்கிறாளே, அதை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன், வியாகுலப்படுறேன்ற. நான் சொல்றேன், அந்த ஒரு வஞ்சன்ஸ் உங்களுக்குள்ள இருந்தா, அந்த பொறாமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், அது அவர்களுக்கு அல்ல, உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு தீங்காய் அது அமைந்து விடுகிறது. நான் சொல்றேன், எத்தனை பேர் வேணா சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே, நான் அவங்களையும் நான் பிளஸ் பண்றேன், அவங்களையும் ஆசீர்வாதம் பண்றேன். அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்க சொல்லி வாழ்த்தி பாருங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம். ஆசீர்வாதத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. என்ன பிடிக்கலையா? பக்கத்து கூட பிறந்த தங்கச்சியும் அக்காவோ எக்ஸ்ட்ரா ஒரு 4 சவரம் வாங்கிட்டாலாம். ஒரு 5 சவரம் வந்துருச்சான். அதுக்கு என்ன பிடிக்கல? எனக்கு பிடிச்சிருக்குங்க அவங்க நல்லா இருக்கிறது, அவங்க உடுத்துறது எனக்கு பிடிச்சிருக்குங்க. நான் சொல்றேன், மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இந்த ஒரு தெய்வீகமான ஒரு தாழ்மையும் பொறாமையற்ற ஒரு நிலையும், பிற நல்லா இருக்கிறத பாராட்டுங்க. அவங்க நல்லா உடுத்துறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, நல்ல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் ஒரு நாளும் வஞ்சகம் வந்துவிடக் கூடாது. அதை பார்த்து நீங்களும் பிளஸ் பண்ணணும், அவங்களை இன்னும் நீங்க பிளஸ் பண்ணணும். நீங்க பிளஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்துக்கினே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுங்க, பார்த்து இன்னும் கொஞ்ச நாள்ல வேற லெவல் ஆயிருவேன். ஆனா பொறாமை மட்டும் பட்டீங்கன்னா எலும்புருக்கி ஆயிருவீங்க அப்படின்னு நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ரொம்ப அருமையா இருக்காங்க அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த சிஸ்டர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்காங்களே, சூப்பர்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க சிறப்பா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க சிரிப்பா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க செழிப்பா இருக்கணும். அப்படிதாங்க இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கம்பீரமா இருக்கணுங்க, சூப்பரா இருக்கணுங்க. அப்படின்னு மனதார நீங்க அவங்களை வாழ்த்தி பாருங்க. வாழ்த்தினால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஆசீர்வாதங்களை விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். எனக்கு வர மாட்டேங்குது, சண்டாளி அவளுக்கு வருதே, சிரிக்கி அவளுக்கு வருதே, ஊர் அடிச்சு உலையில போடுறான், அவனுக்குலாம் வருதுன்னா அவனுக்கு தான் வரும். ஏன் தெரியுமா? அவன் பொறாமையே படுறது இல்லை, அவனுக்கு டைமே இல்லை. ஏன்னா அவனுக்கு சுருட்டுற வேலையே பெரிய வேலையா இருக்குது. நீங்க நிறைய பாருங்க, நல்ல வசதியான ஆட்கள் பாருங்க, யாரை பத்தியும் குறை பேசவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? நல்ல வசதியானவங்களோட நான் பழகியிருக்கேன், பெரிய பெரிய ஆட்களோட பழகியிருக்கேன், இப்போ பழகிருக்கேன். அவங்க பொறாமையும் பட மாட்டாங்க, யாரை பத்தியும் குறைய பேச மாட்டாங்க. இந்த அறவே காடுங்களா இருக்குது பாருங்க, அதுங்களும் நல்லா உடுத்தாதுங்க. 4 பேர் நல்லா உடுத்தினாலும் எரிஞ்சு எலும்புரிக்கா போயிடுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு மனம் திரும்புதல தேவாதி தேவன் தருவாராக. ஆசீர்வாதங்களை விரும்பணும். அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னா சந்தோஷப்படுங்க, உங்க பிள்ளைங்களை நல்லா ஆவாங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க, நல்லா இருக்காங்க, கொழுத்து போயிருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா சிறப்பா இருக்காங்க, வாழ்த்துங்க. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஏன்னா உன் பிள்ளையும் நல்லா மாறும், உன் பிள்ளையும் பெட்டரா மாறும், உன் பிள்ளையும் ஆசீர்வாதமா மாறும். நான் சொல்லுகிறேன், பொறாமைகளுக்குள்ளே பிசாசின் வஞ்சகங்கள் இருக்கிறது, ஜலஸ்குள்ள பிசாசின் வஞ்சகங்கள் இருக்கிறது. அந்த பொறாமை எலும்புருக்கியாக மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே பொறாமைப்படாத ஒரு இருதயத்தை தாரும், ஆண்டவரே மனத்தாழ்மையான ஒரு இருதயத்தை தாரும், பெருமை இல்லாத ஒரு இருதயத்தை தாரும், மேட்டிமை இல்லாத ஒரு இருதயத்தை தாரும். என்ன வளர்ச்சி வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய மனிதன் கிட்ட கூட இறங்கி போய் பேசுகிற ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தை தாரும். எல்லா சக மனிதர்களை நேசிக்கிற ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தை தாரும். எத்தனை பேர் கேட்க போறோம் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே ஒரு தாழ்மையான ஒரு இருதயம்,
கீழ்ப்படிதலான ஒரு இருதயம், பொறாமைப்படாத ஒரு இருதயம். இன்னைக்கு நம்ம திருந்திரணும். ஆண்டவர் சில பேர் உங்களை காட்டுவார், உங்களுக்கு காட்டுவார். சிலருடைய வீட்டை காட்டுவார், சிலருடைய குடும்பத்தை காட்டுவார், சில நபருடைய வாழ்க்கையை காட்டுவார். அப்படியே பார்த்து உருகி போறதுக்காக இல்ல, அவங்கள பிளஸ் பண்ணி கர்த்தர் அவங்கள விட என்ன பல மடங்கு ஆசீர்வதிப்பா. நான் அவங்கள பிளஸ் பண்றேன், அவங்கள பிளஸ் பண்றேன். நான் உங்களை ஏன் ஆபிரகாம் ஆசீர்வாதம் பண்ணார்? ஏன் ஆபிரகாம் ஆசீர்வாதம் பண்ணாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே ஆபிரகாமை பாருங்கள். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நான் அவனை பெருக பண்ணியிருக்கிறேன், அவனை பாருங்கள். பார்த்து பொறாமப்படாதீங்க, பார்த்து அவனை ஆசீர்வாதமா ஐஸ்வர்யமான மாத்திர ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா, அந்த தேவன் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். விசுவாசிக்கிற யாவருக்கும் வாக்கு தத்தம் பலிக்கும். ஆபிரகாமுக்கு பலிச்ச மாதிரி அது உனக்கும் பலிக்கும். ஆபிரகாமை பார், அவன் நல்ல ஆஸ்தி உள்ளவன். ஆபிரகாமை பார், அவன் சீமான். ஆபிரகாமை பார், சிறந்த குடும்பஸ்தன். ஆபிரகாமை பார், முதிர் வயதிலேயும் கனி தருகிற ஒரு பலன் கொடுக்கிற மனுஷனா வாழ்ந்த அவனை பார். பார்த்து பொறாமப்படாத, பொறாமப்படாத. கர்த்தர் பொறாமப்படாத. ஏன்னா அவனை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் நான் உயிரோடு இருக்கிறேன். அவன் என்ன விசுவாசிச்சா, நான் அவனை ஆசீர்வாதம் பண்ண. நீ என்னையும் விசுவாசி, நானும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நானும் உன்னை பெருக பண்ணுகிறேன், நானும் உன்னை உயர பண்ணு. அதுதான் ஆண்டவர் உலகத்துக்கு காட்டுறாரு. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம்? பிறர் வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு இருதயம். ஆனா வரும், ஜலஸ் வரும். இப்போ நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருந்தனால பொறாம அப்படி போயிருமா? பல வருஷமா குடும்பம் நடத்துதே, நம்ம கூட பல வருஷமா உள்ளத்திலே ஊறி போயிருக்குதே. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க மேல எனக்கு ஒரு மனத்தாங்கள் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, அவங்களை நான் சபிச்சிடக்கூடாது, அவங்களை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. நான் பார்த்துருக்குங்க, சில பேர் மீட்டிங்லாம் போயிட்டு வருவோம், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வருவாங்க பாருங்க, பெரிய பெரிய காரில் வருவாங்க பாருங்க. நிறைய பாஸ்டர் சொல்றது அதுதான். மீட்டிங் முடிச்சுட்டு போனால் காரெல்லாம் கீறி கீறி வச்சிருக்கோங்க, பொறாம பிடிச்சதுங்க. அதுங்களுக்கு கார் இல்லைன்ட்டு இவ்வளோ வசதியான கார் வராங்கன்ட்டு கீழே இருக்கக்கூடிய கல்லுங்க ஏதாச்சும் வச்சு காரை போட்டு கிறுக்கி விட்டுட்டு போயிருங்க, பொறாம பிடிச்சது. அதுங்களுக்கு கார் வரும், வரவே வராது. எப்படி வரும்? காரு பயந்துரும், ஐயோ இவன் கிட்ட போனா கீறி விட்டுருவான். எங்க ஒரு குழந்தை மாதிரி தாங்க ஆசீர்வாதம் என்பது. செல்வம், நிம்மதி, ஆரோக்கியம், சமாதானம், எல்லா நன்மையும் ஒரு குழந்தை மாதிரி தான். ஒரு குழந்தை உங்ககிட்ட வரணும்னா என்ன பண்ணும்? வருமா? அது அப்படியே நம்மளே குழந்தைய மாறணும். அப்படி அப்பு குட்டிமா சிக்கி 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 அப்படி மாறினாதான் அது வரும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப நீ ஆசீர்வாதத்தை விரும்பி அவங்கள பிளஸ் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சுகமா இருக்கணும், அவங்க மேன்மையா இருக்கணும். என் அக்கா தான் நல்லா இருக்கா, பரவாயில்ல, அவ இன்னும் நல்லா இருக்கட்டும். என் தங்கச்சி இன்னும் நல்லா இருக்கட்டும். அவ ஏற்கனவே ஒரு கார் வச்சிருக்கிறாளே, இன்னொரு கார் வாங்கிட்டாலே, ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்க, இன்னும் ஒரு பெரிய வீட்டை வாங்கிட்டாலே. பெரிய வீடு தப்பு இல்லை, சின்ன வீடு தான் தப்பு. பெரிய வீடு வாங்கிட்டாலே பரவாயில்ல, இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கட்டும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக, அண்ணனை ஆசீர்வதிப்பாராக, அக்காவை ஆசீர்வதிப்பாராக என்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், பிசாசு உங்ககிட்ட வாளே ஆட்ட முடியாது. நான் சொல்றேன், பிசாசுனுடைய வஞ்சகத்துல நீங்க விழவே முடியாது. பிசாசின் மாய வலைக்குள்ள நீங்க போகவே முடியாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரை, கீழ்ப்படுதலான ஒரு இருதயம். என் தொழிலை விட பக்கத்தில் இருக்கவங்களுடைய தொழில் வளர்ந்துருச்சுன்னு சொன்னா பொறாமப்படாதுங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்க போறேன் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நமக்கு எதிராளி பிறர் அல்ல, நமக்கு எதிராளி பொறாமதான். நமக்கு எதிராளியின் மற்ற நபர்கள் அல்ல, நம்ம எதிராளி நமக்குள்ளவே இருந்து நம்மை பாதிக்கக்கூடிய பொறாமையும் தாழ்மையற்ற எண்ணமும் பெருமையும் கீழ்ப்படியாத குணம்தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே அந்த பொறாமைகள், அந்த பெருமைகள், அந்த மேட்டிமைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போகும்படி செய்யும் ஆண்டவரே.